சார் வணக்கம் சார். வணக்கம். இப்போது தேர்தல் முடிஞ்சிருச்சு. தேர்தல் திருவிழா அப்படின்ற ஒரு சூட்டு அனல் பறக்க இருந்தது. இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ தேர்தல் முடிஞ்ச கையோட விஜய் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்குறாரு. அரசியல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அனுபவங்களுக்கு அனுபவசாலிகளுக்கு மட்டும்தான் உரித்தா இருந்தது. ஆனால் வெகுஜன மக்கள் தகுந்த ஒரு பதிலளிச்சிருக்காங்க வாக்களிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப வேடிக்கையாக வினோதமான ஒரு ஸ்டேட்மெண்ட். ம் அதாவது சாமானியர்கள் எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க, பெரிய ஆட்கள் தான் அரசியலில் இருக்கணும் அப்படிங்கிறத சாமானியர்கள் உடைச்சிட்டாங்க. இது சொல்றதுக்கான தகுதி விஜய்க்கு இருக்கான்னு தெரியல. ஒரு காலத்தில் அண்ணா அரசியல் தொடங்குகிற காலத்தில் மிகப்பெரிய பண்ணையார்களும் ஜமீன்தார்களும் நிலக்கலார்களும் கோடீஸ்வரர்களும் தொழிலதிபர்களும் அரசியலில் இருந்தாங்க. நீங்கள் காங்கிரஸ் கட்சியில் கடந்த காலங்களில் மாவட்ட தலைவர்களாக இருந்தவங்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள் தான் இருந்தாங்க, சாமானியர்கள் கிடையாது. நீங்கள் முடிவெற்ற கடையிலையும் டீ கடையிலையும் அரசியல் பேச வைத்த இயக்கம் திராவிட இயக்கம். இப்போ சாமானியர்களை அரசியல் படுத்திய இயக்கம் திராவிட இயக்கம். முதல்ல விஜய் ஒரு சாமானியனா? கிடையாது. ஏழை எளியவரா? இல்லை. எல்லாரும் பயணிக்கிற விமானத்தில் பயணிக்கிறவரா? அவருக்குன்னு தனி விமானத்தில் பயணிக்கிறார். அப்ப நீ சராசரி மக்களினுடைய வாழ்க்கையினுடைய சுக துக்கங்களை அவர் அறிந்தவரா?